சமூக நீதிக்கும் ஸ்டாலினுக்கும் எள்ளளவும் சம்பந்தம் கிடையாது. ஸ்டாலின் அவர்களே, இனி நீங்க சமூக நீதி பத்தி பேசாதீங்க, பேசுறதுக்கு தகுதி கிடையாது. நேத்து கர்நாடகாவில் அங்கே உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு. என்ன தீர்ப்புனா, கர்நாடகாவில் இப்பொழுது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை எதிர்த்து கர்நாடகா நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடர்ந்தார்கள். அதற்கு ஒரு தீர்ப்பு நேற்று வந்தது. அந்த தீர்ப்பின்படி கர்நாடகா உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கர்நாடக அரசு கர்நாடகாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு தாராளமாக நடத்தலாம் என்று தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள். அதில் அவர்கள் சொன்ன விளக்கம், மத்திய அரசு மட்டும் எடுக்கலாம் இல்ல, மாநில அரசும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது, தாராளமாக நடத்தலாம் என்று கர்நாடகா உயர் நீதிமன்றம் நேற்று தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இதற்கு பிறகும் திமுக அரசு, ஸ்டாலின் அவர்கள் இன்னும் ஏமாத்திட்டு தான் இருப்பாரா? ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? தமிழ்நாட்டு அரசுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இல்லை, மத்திய அரசு தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியும் என்று சட்டமன்றத்திற்குள்ள கடந்த 4 ஆண்டு காலமாக பொய்யை சொல்லி வருகின்ற ஸ்டாலின் அவர்களே, முதலமைச்சர் அவர்களே, நீங்க நான் கேட்கிறேன், கர்நாடகா நீதிமன்றமே சொல்லிடுச்சு, மாநில அரசு கணக்கெடுப்பு நடத்தலாம், எந்த தடையும் கிடையாது, உரிமை இருக்கிறது என்று. இதுக்கு மேலேயும் நீங்க பொய்ய சொல்ல போறீங்களா? மக்கள் மன்னிக்க மாட்டாங்க, உங்களை தமிழ்நாட்டு மக்கள் மன்னிக்க மாட்டாங்க. இது ஏதோ ஜாதி பிரச்சனை கிடையாது, இது சமூக நீதி பிரச்சனை. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது இது சமூக நீதி பிரச்சனை, இது ஏதோ ஒரு ஜாதி பிரச்சனை கிடையாது. நான் சொல்றேன், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் விரைவில் நடைபெறும் என்று அறிவிக்கலனா, இல்ல நடத்தலனா, கலைஞருடைய ஆத்மா உங்களை சும்மா விடாது, மன்னிக்காது. நீங்க கலைஞர் பேரையோ அண்ணா பேரையோ அல்லது பெரியார் அவர்கள் பேரை சொல்வதற்கு தகுதி கிடையாது, சொல்லக்கூடாது. நீங்க எவ்வளவு பெரிய ஒரு மோசடி இது! சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது இது அனைத்து மக்களுடைய உரிமை. இது ஏதோ வன்னியர் பிரச்சனை கிடையாது, இது ஏதோ தேவர் பிரச்சனை கிடையாது, இது ஏதோ யாதவர் பிரச்சனையோ முத்தரையர் பிரச்சனை கிடையாது, இது பட்டியலின பிரச்சனை கிடையாது, இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் பிரச்சனை. இது அதுக்காகத்தான் நாங்கள் கேட்டுட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டில் 2 கோடி குடும்பங்கள் இருக்கிறது. இந்த 2 கோடி குடும்பங்கள் என்ன நிலையில் இருக்கிறது என்று ஒரு கணக்கெடுப்பை தான் நாங்கள் கேட்கின்றோம். சாதிவாரி கணக்கெடுப்பு பேரை பிடிக்கலன்னா சமூக நீதி கணக்கெடுப்புன்னு பேரை மாத்திங்க.